புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளர்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நேத்து அடிச்சிருக்காங்க சார். துப்பாக்கி எல்லாம் காட்டி மிரட்டினாங்களா, அவன் பயந்துகிட்டு அழுகுறான் சார். 5 லட்ச ரூபா பணம் தர, இந்த கேஸ் ஒத்துக்கோ. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அவினாசிபாளையம் பகுதியைச் சேர்ந்த தெய்வ சிகாமணி, அவரது மனைவி அமலாத்தாள், மகன் செந்தில்குமார் ஆகியோர் கடந்த நவம்பர் 28ஆம் தேதி இரவு அவர்களது வீட்டிலேயே கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்யப்பட்டனர். 8 சவரன் நகைகள் கொள்ளை போனது. தமிழகத்தையே உலுக்கிய இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட கொலையாளிகளை பிடிக்க 18 தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. ஆனால் இன்னும் ஒரு துப்பு கூட கிடைக்காமல் போலீசார் திணறி வருகின்றனர். இது தமிழக போலீசாருக்கு பெருத்த அவப்பெயரை ஏற்படுத்தியது. கொலைகள் நடந்த இடத்திலிருந்து 5 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்தில் ஒரு சிசிடிவி கூட இல்லாததுதான் துப்பு துலங்காததற்கு முக்கிய காரணம். இதனால் சந்தேகப்படும் நபர்களை எல்லாம் பிடித்து சென்று அவினாசிபாளையம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை. துவங்கிய இடத்திலேயே போலீசார் நின்று கொண்டிருக்கின்றனர். இதனால் மேலிடத்திலிருந்து அவினாசிபாளையம் போலீசாருக்கு தினமும் கேள்வி கணைகள் வருகின்றன. பதில் சொல்லி மாளாத போலீசார் அப்பாவி மக்களை பிடித்து குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி மிரட்டுவதாக பகீர் குற்றச்சாட்டு கிளம்பியுள்ளது. பழவஞ்சிபாளையம் குரவர் காலனியில் வசித்து வரும் பழங்குடி சமுதாயத்தைச் சேர்ந்த ஹரிதாஸ், விஷ்ணு, செல்வமணி, அர்ஜுன், வீரகுமார், ராஜாமணி, விஜய் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டோரை போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து சென்று போலீசார் விசாரித்தனர். குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி அடித்து மிரட்டியதாக குரவர் காலனிவாசிகள் கூறுகின்றனர். இதில் ஹரிதாஸ் என்பவரை கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ளும்படி போலீசார் மிகவும் அடித்து துன்புறுத்தியதாக புகார் எழுந்துள்ளது. 3 கொலைகள் நடந்த இடத்தின் அருகே உள்ள பெருந்தொழுவு பகுதியில் ஹரிதாஸ் வசித்தார். திருப்பூரில் ஆட்டோ ஓட்டி பிழைப்பு நடத்தி வருகிறார். தினமும் திருப்பூருக்கு சென்று வருவது சிரமமாக இருந்ததால் திருப்பூரிலேயே வாடகைக்கு வீடெடுத்து குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார். 3 பேர் கொல்லப்பட்டது 28ஆம் தேதி இரவு. ஹரிதாஸ் 29ஆம் தேதிதான் பெருந்தொழுவு பகுதியில் வீட்டை காலி செய்து திருப்பூருக்கு சென்றார். இதனால் அவர் மீது போலீசுக்கு பலத்த சந்தேகம் ஏற்பட்டு விசாரித்துள்ளனர். அடித்து துன்புறுத்தி துப்பாக்கியை காட்டி மிரட்டி கொலை குற்றத்தை ஒப்புக்கொள்ள சொல்லி உள்ளனர். குற்றத்தை ஒப்புக்கொண்டால் 5 லட்சம் 10 லட்சம் ரூபாய் பணம் தருவதாக போலீசார் பேரம் பேசினர். எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், மிரட்டும் போலீசார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட நரிக்குறவர் குடும்பங்கள் திருப்பூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். என் தம்பி குமரனையும் கூப்பிட்டு வருதுங்களா சார்? சரிங்க சார், கூப்பிட்டு வரேன் சார். சார் அதுதான் சார் சொன்னேன், அந்த பையனுக்கு குளுக்கோஸ் ஏத்திட்டு இருக்கு சார், உடம்பு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லி. ஹரிதாஸுக்கு சார் நேத்து அடிச்சிருக்காங்க சார். ஏன் சார் பொய்யா சொல்ல போறான்? அவனை அடிச்சிருக்காங்க சார். யார் அடிச்சாங்கன்னு தெரியல சார். அவனதான் கண்ணை கட்டி விட்டு அடிச்சிருக்காங்க சார். சார் அவன் அடி வாங்கினவன பொய்யா சார் சொல்ல போறான்? சார் அத சார் நீங்க தாஸ்தாரா சார் நீங்க? சார் அத நான் சொல்றது கேளுங்க சார். நேற்று மேல கூப்பிட்டு போனாங்களா சார், அப்ப வந்து கண்ணை கட்டி துப்பாக்கி எல்லாம் காட்டி மிரட்டினாங்களா, அவன் பயந்துகிட்டு அழுகுறான் சார். அப்ப கண்ணை கட்டி விட்டுட்டு நீங்க துப்பாக்கின்னு சொன்னா அவன் துப்பாக்கின்னு தானே சார் நினைப்பான். சார் என்னத்த சார், நான் தான் சார் சொன்னேன் எல்லாமே காசுக்கான பதிலும் சொல்லிட்டேன். இந்த பைனான்ஸ் எடுத்திருக்கோம், சீட்டு விழுந்திருக்கு, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், நாங்க எல்லாம் ஒன்னாதான் போவோம். நல்லா என் பேர் ஹரிதாஸ், நான் குருவா சங்கத்தை சேர்ந்தவன். இவன் பேர் விஷ்ணு, அவன் வந்து குருவா சங்கத்தை சேர்ந்தவன். நாங்க 2 பேர் கேரளா. நாங்க வந்து இங்க வந்து கூலி வேலை தான் பாக்குறோம், ஆட்டோ ஓட்டி வாடகை ஓட்டி சம்பாதிக்கிறோம்.
இந்த மாதிரி அவினாசி பாளையத்துல 3 கொலை நடந்து போச்சு. அதுக்கு வந்து விசாரிக்கன்னு சொல்லி எங்க வந்து பயங்கர டார்ச்சர் பண்ணாங்க. 1 வாரமா வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா அடிக்கிறாங்க. அடிச்சு விசாரிக்கிறத கண்ணு கட்டி வச்சு துப்பாக்கி வச்சு சுடுவேன். இந்த கேஸ் ஒத்துக்கோ 5 லட்ச ரூபா பணம் தர்றேன் அப்படி சொல்லி பயங்கரமா விசாரிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க சார். இந்த மாதிரி நாங்க வந்து எந்த தப்புமே போக மாட்டோம். இந்த தப்புமே போனது கிடையாது. எங்குமே கேஸ் எதுவுமே கிடையாது. அது வந்து இவங்க வந்து ஓவரா டார்ச்சர் பண்ணி எங்க கேஸ் ஒத்துக்கோன்னு சொல்லி ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்களால தாங்க முடியல. எனக்கு டெய்லி சம்பளம் தான் வந்து நான் பாட்டில் பிடிக்கவோ இல்ல கல் வித்தோ ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து தான் என் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த வந்து என் வீட்டுல வந்து வீட்டு உடைச்சு உள்ள போய் செக் பண்ணி சோதனை பண்ணிருக்காங்க. போய் எதுவுமே இல்ல, எதுவும் எவிடன்ஸ் இல்ல. என் வண்டி அங்க மாட்டிக்கிச்சாமா. வண்டி வந்து வீடு கஜாம காலி பண்ணு எப்ப காலி பண்ணேன்னு அந்த டேட்டு காட்டாங்க. எனக்கு தெரியலன்னு சொன்னேன். அந்த டைமு காட்டாங்க, அதுவும் தெரியலன்னு சொன்னேன். இல்ல நீ தான் இது பண்ணிருக்க அப்படி சொல்லி எனக்கு பயங்கரமா டார்ச்சர் பண்ணி அடிக்கிறாங்க. ஓவரா கண்ணுங்கெல்லாம் கட்டிக்கிட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு கேஸ் ஒத்துக்கோ, இந்த துப்பாக்கி வச்சு சுட்டுருவேன், பாடி வந்து நான் கேரளா கொடுக்கவா இங்க கொடுக்கவான்னு சொல்லி என்ன வந்து பயங்கரமா பயப்படுத்தினாங்க. நானும் அதுகிட்ட சொன்னேன் கேஸ் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிருந்தேன் சார். 5 லட்ச ரூபா பணம் தரேன், இந்த கேஸ் ஒத்துக்கோ, அப்படி ஜாமீனுக்கு ஆள் வந்துரும், இந்த கேஸ் ஒத்துக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது நான் வந்து ஒத்துக்க மாட்டேன், இந்த கேஸை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னா அதுக்கு நீ ஒத்துக்கோ. என் பொண்டாட்டி அப்படின்னா அழுதுட்டாங்க ஓவரா. இந்த மாதிரி கேஸ் ஒத்துக்க சொன்னாங்க. இப்ப புருஷன் கேஸ் ஒத்துக்க சொல்லு, 5 லட்சம் பணம் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஒத்துக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு சொன்ன சார் என்ன பொண்ணு கூட கொடுங்க, அதெல்லாம் கேஸ் ஒத்துக்க மாட்டேன் சார் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லி பேசினீங்க சார். அவினாசி பாளையம் 3 கொலை நடந்ததுல அந்த கேஸ் தான் சார். அந்த கேஸ்ல விசாரிக்க சொல்லி என்ன கூப்பிட்டுருக்கேன். அவினாசி பாளையம் கேஸ்ல விசாரிக்க கூப்பிட்டாங்க. தாசுன்ற போலீஸ்காரங்க வந்து என் மருமான போன் போட்டு வா விசாரிக்கணும், பல்லட கொலை வழக்குப்படி விசாரிக்கணும் அப்படி சொல்லி கூப்பிட்டு விசாரிச்சாங்க. அவனும் 1 வாரம் ஃபுல்லா போயிட்டு தான் இருந்தோம். காலையில போனா சாயங்காலம் நைட்டு தான் வீட்டுக்கே வருவோம். 9 மணி போலதான் வருவோம். அது வரைக்கும் அவங்க விசாரிச்சுட்டே தான் இருப்பாங்க. நின்று விசாரிச்சிருப்பாங்க. நாங்க டெய்லி சாப்பாடு சம்பாரிச்சாதான் சாப்பிட முடியும். அதுவும் கூட என்னை பொருட்படுத்தாம எங்களை வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. நான் என் மருமகனும் என் கொழுந்தனாரும் எல்லாரும் சேர்ந்துதான் இந்த கேஸுக்கு போய் விசாரிக்க போயிட்டு இருந்தாங்க. அவங்க தேவையில்லாத இந்த சின்ன விஷயத்தெல்லாம் நோண்டி டைம் சொல்லு, நேரத்தை சொல்லு, மழை கொஞ்சமா வந்துச்சா பெருசா வந்துச்சா, கயிறு கட்டிட்டு போனியா கயிறு கட்டாம போனியா, ஆட்டோவில் எந்த வழியா போனா அப்படின்னு கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. நீங்க தான் கொலை பண்ணிட்டு கட்டிய குத்தி எடுத்திருக்கிற, அதான் துணியை மூட்டை கட்டி நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டு மிரட்டுறாங்க. துப்பாக்கியை காட்டி அவனை கேஸ் ஒத்துக்க சொல்றாங்க. 5 லட்ச ரூபா தரேன், 2 பேர் ஜாமீன் தரேன், அதை வச்சு நீ கேஸ் எடுத்துக்கலாம், 10 லட்ச ரூபா கூட தரேன்டா, நீ கேஸ ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவன் உயிரா பொண்ணு, நான் கேஸ ஒத்துக்க மாட்டேன், என் பொண்டாடி பிள்ளைக்கு 1 லிட்டர் டீசல் வாங்கி கொடுங்க, அவங்களும் எரிஞ்சு சாப்பிட்டு நீங்க என்ன சுட்டு கொள்ளுங்க, நான் செத்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்காங்க சார். இன்னைக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் கூட போன்ல அவங்க பேசுனதை காமிச்சேன். இன்னைக்கு எங்களை கூப்பிட்டு விசாரிக்க வர சொல்லி இருக்கிறாங்க. டெய்லியுமே போயிட்டு இருந்தா எங்களுக்கு பிள்ளை குட்டிங்களுக்கு நாங்க சாப்பாடு எப்படி போடுறது செய்யறது. எங்க குறவர் சமுதாயம் சொன்னா எல்லாருமே எங்களை ஏன் கேவலமா பாக்குறாங்க. எத்தனையோ பேர் தப்பு பண்றவங்க இருக்கிற நேரத்துல நாங்க நல்லாதான் பழச்சிட்டு இருக்கோம், எங்களை ஏன் கேவலப்படுத்துறாங்க. நாங்க கோஆபரேட் பண்ணாம இருந்தாதான் கேட்கணும். நாங்கதான் கூப்பிடும் போதெல்லாம் போறோம் வரோம். அப்புறம் எதுக்கு சார் அடிச்சு விசாரிக்கணும்? பின்னாடி கையை கட்டி வாயை கட்டி கண்ணை கட்டி வச்சு துப்பாக்கி வச்சு மிரட்டி இருக்காங்க. எதுக்கு மிரட்டணும்? நாங்க தப்பு பண்ணோமா? உண்மையான தப்பு பண்ணவங்கள பிடிக்க முடியல உங்களால. அதனால கேச பொய்யான கேச எங்க மேல போட பாக்குறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து. எங்க ஒரு 50 குடும்பம் இருக்கிறோம். 50 குடும்பத்துல இருக்கிறவங்க கூப்பிட்டு விசாரிச்சுட்டு அதை இருக்கிறாங்க. வெளியாளுங்களை யாரையும் விசாரிக்க மாட்டாங்களா? அப்போ எங்க ஜாதிக்காரங்களை மட்டும் கேவலமா இருக்குங்களா? அது திருப்பூர்ல இருந்து குருமங்குட்டையில இருக்கிறவங்களா மட்டும்தான் எல்லா பசங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த வாலிப பசங்களுக்கு கேஸே கிடையாது, திருட்டு வழக்கும் கிடையாதுங்க. நீங்க ஒவ்வொரு பசங்களோட ப்ரூஃப் நாங்க தரோம். நீங்க இங்க வச்சு எங்க வீட்டுல வச்சு விசாரிக்கிறதா விசாரிங்க. நாங்க எல்லாத்துக்கும் நாங்க கோஆபரேட் பண்றோம். ஆனா தேவையில்லாத பொய் வழக்கம் அடிச்சு திணிச்சு எங்க மேல எங்களை திணிக்க பாக்குறாங்க இந்த கேஸ்ல.